சர்வதேச கால்நடை ஆண்டை முன்னிட்டு சென்னையில் நடைபெற்ற செல்ல பிராணிகளுக்கான கண்காட்சி மற்றும் சாகச நிகழ்ச்சியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். 2011 வருடம் சர்வதேச கால்நடை ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை வேப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியில் செல்ல பிராணிகளுக்கான 4 நாள் கண்காட்சி ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் செல்ல பிராணிகளை பாதுகாப்பாக வளர்ப்பது மற்றும் அவற்றிற்கான மருத்துவம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த கண்காட்சியில் விதவிதமான நாய்கள், பறவைகள், ஆடுகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான செல்ல பிராணிகள் பங்கு பெற்றன. இதுக்கு வயசு 4.5 வயசு ஆகுது. இன்னும் சின்ன சின்ன வேலை எந்த வேலை சொன்னாலும் ஒர்க்கு நல்லா செய்யும். சாதாரணமாக உங்கள் செயின் மோதிரம் எதுனா ஒளி வச்சுட்டு உங்கள் கையை மட்டும் ஸ்மெல் பண்ணால் போய் சர்ச்சின்னு சொன்னால் போதும், அது தேடி எடுத்துகிட்டு வரும். அது எடுத்துகிட்டு வர்றது மிஸ் ஆனாலும் ஆகாது. அப்படி மிஸ் ஆனாலும் அதோட வேகத்தை பார்த்தாலே எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. வீட்டில் வளர்க்கப்படும் நாய்களுக்கான அழகு போட்டிகள், நடை போட்டிகள் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதேபோல் காவல்துறையில் பயன்படுத்தப்படும் மோப்ப நாய்களுக்கான வீர சாகச நிகழ்ச்சிகளும் இந்த கண்காட்சியின் சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. சிறப்பான முறையில் தங்களின் திறமையை வெளிப்படுத்திய நாய்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. எங்களோட டால்மேஷன் ஸ்டைலி வாக்கிங் டாக்ஸ்ல செகண்ட் பிரைஸ் அடிச்சிருக்குது. நாங்க எங்க வீட்டுல ஒரு 6 நாய்கிட்ட வச்சிருக்கிறோம். இவங்களை எங்களோட குழந்தைங்க மாதிரி வளர்க்குறோம். செல்ல பிராணிகள் வளர்க்கறது நம்மளோட மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். இதனால எல்லாருமே செல்ல பிராணிகள் வளர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது எங்களோட அபிப்பிராயம். இந்த கண்காட்சியின் மூலம் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் உள்ள 27 துறைகள் குறித்து பொதுமக்கள், குழந்தைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று கால்நடை மருத்துவக் கல்லூரியின் துணைவேந்தர் பிரபாகரன் தெரிவித்தார். கால்நடை மருத்துவத்தில் செல்ல பிராணிகள் மருத்துவம் என்பது ஒரு முக்கிய பங்கை வகித்து வருகிறது. இந்த அண்மை காலத்தில் இந்த மக்களுடைய வாழ்க்கை நடைமுறை என்பது மிக வேகமான ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிவிட்டதுனால மக்கள் பல்வேறு ஒரு மன அழுத்தங்களே இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரியான மக்களுக்கெல்லாம் இந்த செல்லப்பிராணி வளர்ப்பது என்பது இந்த மன அழுத்தத்தை குறைப்பதாக இருக்கிறது. அந்த வகையில் மக்களிடையே இந்த செல்லப்பிராணிகளுக்கு முக்கியத்துவத்தை எடுத்து கூறும் விதமாகவும், அவர்களை செல்லப்பிராணிகளை எப்படி முறையாக வளர்க்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் முகமாகவும், செல்லப்பிராணிகள் மருத்துவத்தில் இருக்கின்ற அண்மை கால முன்னேற்றங்கள் எல்லாம் இங்கே காட்டும் முகமாகவும் இந்த கண்காட்சியில் இந்த செல்லப்பிராணிகளுடைய ஒரு கண்காட்சி இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. செல்லப்பிராணிகளின் சாகசங்கள் அடங்கிய கண்காட்சியை பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர்.